டாடி நீங்க அரேஞ்ச் பண்ணி கொடுத்த வீட்ல நாங்க குடியேறிட்டோம். இந்த வீட்டை மாளிகை வீடுன்னு சொல்றாங்க. பட்டணத்துல இருந்து கொஞ்சம் தள்ளி தான் இந்த வீடு இருக்கு. கடைசி செமஸ்டர்ல நாங்க ரொம்ப நிம்மதியா படிக்க டாடி நீங்க அரேஞ்ச் பண்ணி கொடுத்த இந்த சொர்க்கம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த வீட்டுக்கு பக்கத்துல பழமை வாய்ந்த ஒரு கோவில் இருக்கு. என் கூட இங்க மெர்லின், அஸ்வதி, நீத்து இருக்காங்க. மெர்லின் உங்களுக்கு தெரியும்லப்பா, டாம் கேட்னு சொல்லி கிண்டல் பண்ணுவீங்களே, அவதான் எங்க டீமோட லீடர் கூட. அப்புறம் நீத்து, the romantic bird. லாஸ்ட் வெகேஷன்ல கூட நம்ம வீட்ல வந்து தங்கி இருந்தாளே. அது சரி, நீ எப்பதான் என்ன பார்க்க எங்க வீட்டுக்கு வருவ? உன்னை பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. அப்புறம் நீ நினைக்கும் போதெல்லாம் இதுக்குள்ள வர முடியாது, சரியா? ஓகே. இப்போ அஸ்வதி இருக்கிறதுலயே அப்பாவே இவதான் டாடி. இவ ஒரு புத்தக பைத்தியம். கொஞ்சம் கவிதைலாம் கூட எழுதுவா. இந்த கோட்டையோட பாதுகாவலனும் எங்களுக்கு சமைச்சு போடுறதும் பேபி அண்ணன் தான். நான் முன்னாடி துரையோட குக்கா இருக்கும் போது இப்படிதான் துரைக்கு கீரை பரிமாறினேன். 3வது நாள் என்னோட கீரையை சாப்பிட்ட துரை இறந்துட்டான். அவரோட ஒய்ஃபும் பசங்களும் ஹாப்பி. அப்புறம் துரை என்ன பார்க்கும்போது குழிக்குள்ள இருந்து எதிர்த்து ஓடுவாரு. கொஞ்சம் கீரை வச்சுக்கங்க. நான் உங்களை என் பர்த்டேக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கேன். Yours loving, பூஜா. பாப்பா சாப்பிடலாமா? தோ வரேன் பேபி அண்ணா. அம்மா உனக்கு சஃபர் ஸ்டோன் கிடைச்சதா? பூஜாவோட பெஸ்ட் ஸ்டோன் முஸ்தஃபர் தான், ப்ளூ சஃபரிங். நான் நினைச்சேன் இந்த பர்த்டேக்கு அவளுக்கு ஒரு ப்ளூ சஃபரிங் கொடுக்கலான்னு. சூப்பர். ஆமா நீ என்ன பைத்தியமா? ஒரிஜினல் சஃபயர் ஸ்டோனுக்கு என்ன மதிப்பு தெரியுமா? அது அவளை கல்யாணம் பண்ண போற கௌதம் வாங்கி கொடுக்கட்டும். அப்புறம் உனக்கு கம்பல்சரியா வேணும்னா உன்னோட 1-2 கிட்னி ஸ்டோனை வேணா கொடுத்துரு. போடா கஞ்ச பிஸ்னாரி. ஆமா உன்னோட வானர் கூட்டம்லாம் எங்க? அந்த பியூட்டி பார்லருக்குள்ள தான் இருக்காங்க. ஓஹோ. ஹாய் பூஜா. ஹாய். உண்மையா சொல்லனா இப்போதான் நீங்க பார்க்கவே அழகா இருக்கீங்க. என்ன கலாய்க்கிறியா? நீ வரியா? எங்க? Just a freak out. No girls, now it's study time. உண்மையை சொல்லு தம்பி, எத்தனை பேப்பர்ல ஃபெயில் நீ? எழுதுனது எல்லாமே ஃபெயில் ஆயிட்டேன். அதனால தான் இந்த தடவையாச்சு படிக்கணும்னு முடிவு பண்ணிருக்கேன். என்ன ஆனாலும் பர்த்டேக்கு வந்து வேண்டாம் வேண்டாம், ஃபார்மாலிட்டிஸ் எதுவுமே வேண்டாம். சாப்பிடுற விஷயம் தானே, அப்ப நான் கண்டிப்பா அங்க இருப்பேன். ஓகே. ஆமா உங்க 3 பேரையும் வேணும்னா நான் என் பைக்ல டிராப் பண்ணிடுறேனே. ஐயோ அது உனக்கு கஷ்டமா இருக்குமே. ஏய் இது ஒரு சந்தோஷம் தானே. ஐயா ஆசைய பாரு. பாய் விவேக். பாய் பாய். பர்த்டே பார்ட்டில மீட் பண்ணலாம். நான் நைட் கால் பண்றேன். பாய் பாய்.
முதல்ல எனக்கு. உனக்கு இல்லப்பா. என்னடா இது? ஏய் என்ன ஆக போகுது? ஒண்ணும் இல்ல. யாராவது பாத்துட்டாங்கன்னா? யார் பாப்பா? சொல்றது கேளு ப்ளீஸ். ப்ளீஸ் இங்க வா. ப்ளீஸ். நீ ஒண்ணு மட்டும். ஏய் இங்க என்ன பண்ற? இவ்ளோ நேரமா எங்க இருந்த? நான் ஓ அது சரி. இவ இங்க இருக்கட்டும். உங்களுக்கு ஒரு துணையா இருப்பான்ல. பேபி அண்ணனுக்கு ஒரு உதவி. இருக்கிறது சரிதான். ஆனா எனக்கு வேலை வைக்காம இருந்தா சரி. அப்போ நான் கிளம்புறேன். ஓகே மை பாய். காலையில் நான் கிளம்புறேன். அடுத்த வாட்டி பார்க்கலாம். ஓகே பார்க்கலாம். மெர்லின் பாய். கிளம்புறேன். தம்பி, நீ எங்க ஊரெல்லாம் சுத்திட்டு இருக்க மாதிரி இங்க ஊரெல்லாம் சுத்தி இவங்களுக்கு பிரச்சனை பண்ணாத. சொன்னது புரிஞ்சது இல்ல? புரிஞ்சுது. Hey, look at this. Huh? Nice. குட் மார்னிங். Good morning. உன் டாடி எப்ப போனாரு? இப்ப பெங்களூர் ரீச் ஆயிருப்பாரு. பேபி அண்ணா ஒரு டீ. உன் டாடிக்கு ஏதாவது சந்தேகம் வந்துருச்சா? நானும் விவேக்கும் எஸ்கேப் ஆனது. ஹே, அவர் நினைச்சிருப்பாரு நீங்க ரெண்டு பேரும் பாவ மன்னிப்பு கேட்க போயிருப்பீங்கன்னு. பேசாம போடி. அவரும் ஹைஸ்கூல்லாம் முடிச்சு காலேஜ் எல்லாம் போயிருப்பாரு. இல்ல பூஜா? ஹே வேணாண்டி, என் அப்பா ரொம்ப கலாய்க்காத. Hey, உன்னோட கம்பல் எங்க போச்சு? பெட்ல எங்கேயாவது விழுந்திருக்கும். டேய், உனக்கு இங்க என்னடா வேலை? Don't call me Day. My name is Nandu. நந்துவாவது பொந்துவாவது உனக்கு எங்க என்னடா வேலை? இங்க வாடங்க வா. Now you follow me. Come on. Now you follow me. பொண்ணுங்க முன்னாடி இங்கிலீஷ்ல பேச ஃபிலிம் காட்டிக்கிட்டு இருக்கியா? கட்டில எங்கேயுமே கம்பல் காணோம். பார்ட்டிக்கு முன்னால என் காதுல இருந்துச்சே, எங்க தான் போச்சோ? ச்சே. நீயும் விவேக்கும் குஸ்தி போட்டீங்கல்ல, அந்த ரூம்ல இருக்கும் பாரு. ச்சே, எல்லா இடத்துலயும் தேடியாச்சு. Leave it. போனது போச்சு. இருந்தாலும் இட்ஸ் வெரி காஸ்ட்லி யூ நோ. பூஜா, எங்கேயுமே இல்ல. இந்த இடத்துல கூட நல்லா தேடிட்டேன். மலின் சொன்னதா சரி. நீயும் விவேக்கும் அங்கதானே குஸ்தி போட்டுட்டு இருந்தீங்க. வா அங்க போய் தேடலாம். வா நம்ம போலாம். எங்க தொலைச்சோமோ அங்கதான் போய் தேடணும்னு சொல்லுவாங்க.
கத்துனது? பேபி அண்ணா என்னாச்சு? என்னன்னு தெரியல. சத்தம் கேட்டு நான் ஓடி வந்து பார்த்தப்போ கிளாக் தானா எரிஞ்சுகிட்டு இருக்கு. கர்த்தரே! யாராவது இருக்கீங்களாங்க? என்னடி? மோட்டர் கொஞ்சம் ஆன் பண்ணு. பைப்ல தண்ணி வரல. தோ 1 minute. ஐயோ கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? இல்லடா, நான் அன்னைக்கு ரயில்வே ட்ராக் பக்கத்துல தான் தங்கி இருந்தேன். ஒரு நாள் மங்களாபுரம் ட்ரெயின் இறங்கி வீட்டுக்கு வந்துகிட்டு இருந்தேன்னா ராத்திரி ஒரு 12:30 இருக்கும். அந்த சுத்து வட்டார பகுதியில ஒரு ஆளோ இல்ல நாய்க்குட்டியோ கூட இல்ல. அப்போ நீங்க விட்டன பாரு. இன்னும் கேளுடா, திடீர்னு பின்னால இருந்து அப்படின்னு ஒரு சத்தம். அது ஏதாவது பாம்பா இருக்கும். டேய், குறுக்க பேசாம கேளு. முதல்ல நான் கொஞ்சம் பயந்துட்டேன். திரும்பி பார்த்தா அழகா ஜீன்ஸ் போட்ட ஒரு பொண்ணு. இங்க பாரு, கர்த்தர் மேல ஆணை, என் மேல ஆசையா அவ என்ன பக்கத்துல கூப்பிட்டா. முதல்ல கொஞ்சம் தயங்கினேன். அதுக்கப்புறம் தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு நான் அவ பக்கத்துல போனேன். அப்புறம் எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. காலையில பார்த்தா ரயில்வே ட்ராக் பக்கத்துல நான் படுத்து கிடக்குறேன். என் கற்பு அவ சூறையாடிட்டா. எனக்கு அப்புறம் தான் விஷயமே தெரிஞ்சது. ஒரு மாசத்துக்கு முன்னாடி தற்கொலை பண்ணிக்கிட்ட காலேஜ் பொண்ணு தான் அதுன்னு. ஐயோ, இவர் இப்படி புழுகுறாரு. அதுவும் பேய் ஜீன்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு உங்களோட கப்ப புடுங்கிடுச்சான். கப்பு இல்லடா, கற்பு. ரெண்டும் ஒண்ணுதான். போனதுக்கு அப்புறம் எதுவா இருந்தா என்ன? நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? நான் எனக்கு நடந்ததை பத்தி தான் சொன்னேன். இருந்தாலும் இது கொஞ்சம் பெரிய ஆசைதான். அதுவும் பேய் கூட. ஆனா அது யாருனா? அதுவா, அது அந்த பக்கம் ஏதோ வீட்டுல இருக்கிற ஆளு போல இருக்கு. நானும் அப்பப்போ அவனை பார்த்திருக்கேன். நம்மள முறைக்கிற மாதிரியே தான் எப்பவுமே பார்ப்பான். ஏய், நீ எங்கடா போற?
இது நல்லா இருக்குல்ல? இது Who's this? இது எங்க ஆன்ட்டி. ஹே பூஜா, இங்க பாரு. இது என்னோட ஆன்ட்டி. இது ஆன்ட்டியோட பொண்ணு. என்னடா உதட்டுல ரத்தம்? இவனுக்கு என்ன ஆச்சு? லவ்வர்ஸ் ஆன உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்க போறேன். அபவுட் மேரேஜ். மேரேஜ் இஸ் மேட் அப் ஆஃப் 3 rings. Which are these? என்கேஜ்மெண்ட் ரிங். Yeah, good. Then? Then wedding ring? Right. But the third one is most important. தெரியலையா? It's suffering. எப்படி பார்த்தாலும் கல்யாணம் ஒரு சஃபரிங் தான். So there is suffering. எல்லாமே கொஞ்ச நாளைக்கு தான். அதனால எனக்கெல்லாம் கல்யாணம் பிடிக்காதப்பா. எனக்கெல்லாம் இப்படி பறந்துகிட்டே இருக்கணும். ஆமா ஆமா. Like a free bird. Excuse me. ஹாய் ஃப்ரீ பேர்ட், நம்ம ஒண்ணா பறக்கலாமா? டேய் இப்ப வரேன், கொஞ்சம் கை கழுவிட்டு வரேன். மெர்லின், அந்த பக்கமா வா. எதுக்கு? இவனுங்க பிரச்சனை பண்ணுவாங்க, அந்த பக்கமா வா. போ போ. இப்படி தனியா பறந்து போனா எப்படி? குயிலு காக்காவோட எல்லாம் பறக்காது. இருந்தாலும் குயில் வந்து எங்களுடைய காக்கா கூட்டுல வந்து முட்டை போடலாமே. ஹலோ பிரதர், நாம எல்லாரும் ஸ்டூடெண்ட்ஸ் தானே, சும்மா பிரச்சனை பண்ணாதீங்க. ஓஹோ. You idiot! நல்லது. ஆம்பளை பிள்ளைங்கன்னா இப்படிதான் இருக்கணும். இந்த அப்பாவிங்கள சும்மா விட்டுடு தம்பி. என்ன பாரு, ரொம்ப குறும்பு பண்ணா அடி விழும். அதனால நல்ல பிள்ளைங்களா கிளம்புங்க. Who the hell are you? Your father's father. புரியலையா? உன்னுடைய அப்பனுக்கு அப்பன். Excuse me, sir. Thank you.
டாடி பயப்பட வேணாம் தான் சொல்றாரு. அவன் இதே மாதிரி ஒரு வாட்டி போயிட்டு 2-3 நாள் கழிச்சு தான் திரும்பி வந்தானா. அவனோட துணிமணி எல்லாம் ரூமுக்குள்ள பத்திரமா இருக்கு. நேத்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் அவன் என் கூட கிச்சன்ல தானே இருந்தான். நீங்க சாப்பிடுங்க. முதலாளி கிட்ட சொல்லி ஏதாவது ஒரு வழி பண்ணுவோம். நீ எதுவும் சாப்பிடல? எனக்கு வேண்டாம், பசி இல்ல. Hey. போடா. Stupid idiot monkey. நாங்க எவ்வளவு பயந்துட்டோம் தெரியுமா? Hey, come on. இவன் தான் கௌதம்ங்கற பொறுக்கி. இவ மெர்லின்ங்கற டாம்பாய். இது அஸ்வதி, the silent cat. இது நீது, the romantic bird. Am I right? That is clever mind. சரி வாடா உள்ள போலாம். வாங்க வாங்க. ஏன் நீ ஒரு மாதிரியா இருக்க? ஏய் ஒண்ணும் இல்ல. இது உன்னுடைய லாஸ்ட் செமஸ்டர் தானே? நான் உன்னுடைய அப்பாவை பார்த்தேன். ஒரு சேல்ஸ் கான்ஃபரன்ஸ் முடிஞ்சு வரும்போது ஏர்போர்ட்ல வச்சு. வீட்டுக்கு ஏன் வரலன்னு சொல்லி உங்க அப்பா என் மேல ஒரே கம்ப்ளைண்ட். எது எப்படியோ வர மார்கழிக்கு முன்னாடி நம்ம கல்யாணத்தை முடிக்கணும்னு சொன்னாரு. எனிவே ஐ டோல்ட் யூ, நான் எப்போ வேணாலும் பண்ணிக்கலான்ட்டேன். எதை கேட்டாலும் நீ பதில் சொல்லுவியே, இப்ப ஏன் அமைதியா இருக்க? போன தடவை நான் பார்த்த பூஜாவே கிடையாது. நீ இப்ப முழுசா மாறிட்ட. ஏன்ட்ட இந்த மாற்றமும் இல்ல கௌதம். எக்ஸாம் டென்ஷன் தான், வேற எதுவும் இல்ல. ஓகே, நான் தொந்தரவு பண்ணல. ஹோட்டல்ல எம்டி வெயிட் பண்றாரு. ஐ வில் பி பேக் இன் 1 week. அஸ்வதி, பூஜா. அஸ்வதி, பூஜா எங்க? எனக்கு தெரியாது. பேபி அண்ணாவை காணோம். வா வா சீக்கிரம் சீக்கிரம். பூஜா 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 பூஜா. பேபி அண்ணா, பேபி அண்ணா, பேபி அண்ணா எங்க போயிட்டாரு அண்ணே? பேபி அண்ணா, பேபி அண்ணா எங்க இருக்கீங்க? பேபி அண்ணா, பேபி அண்ணா, பேபி அண்ணா, எழுந்துங்க. பேபி அண்ணா, ஐயோ எழுந்துங்க. போங்க போங்க, யாராவது பார்த்தா தப்பா நினைக்க போறாங்க. கொஞ்சம் சீக்கிரம் எந்திரிங்கண்ணா. ரொம்ப ஆசைப்பட்டா வா வா வா. பேபி அண்ணா, பேபி அண்ணா. என்ன 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 பூஜாவை எங்கேயுமே காணோம். பூஜா, இங்க நடந்தது ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? ஐயோ கர்த்தரே, இது என்ன சோதனை? அதுவும் அங்க போறது யாரு? அதோ
இதுக்கெல்லாம் சைக்காட்ரிஸ்ட் ஒப்பீனியன் கேட்க தேவையில்லை. ஜஸ்ட் a matter of common sense. அப்ப அங்க நடந்த எல்லாமே எங்க பிரம்மன்னு சொல்ல வரீங்களா? அப்படி இல்லை, இருந்தாலும் அப்படின்னு சொல்லலாம். சி, புதுசாக வந்திருக்க இடம், வித்தியாசமான சூழல், எக்ஸாமோட டென்ஷன், காணாம போன நந்து, இது எல்லாமே உங்களுக்கே தெரியாம உங்க ஆள் மனசுல நல்லா பதிஞ்சிருச்சு. அப்புறம் வெளியில நடக்கிற ஏதோ ஒரு ஸ்பார்க், இது எல்லாமே ஒன்னா சேர்ந்து கற்பனை உலகத்துக்குள்ள கொண்டு வருது. சைக்காலஜில இதை டெலிஷன்னு சொல்லுவோம். ஆனா ஒரே நேரத்துல எல்லாருமே ஒரே விஷயத்த பார்த்தோமே, ஒரே சத்தத்தை கேட்டோமே, அது எப்படி அங்கிள்? ஒரு ஆடிட்டோரியம்ல இருக்கிற அத்தனை ஜனங்க முன்னாடியும் ஒரு மெஜிஷியன் தன்னோட உடம்ப மறைக்கிறதும் ஒரு பெண்ணை அந்த இடத்துல பறக்க வைக்கிறதும் எல்லாரும் ஒரே நேரத்துல தானே பாக்குறோம். இதுவும் அப்படிப்பட்டதுதான். அது அங்க வச்சிரு. என் பெட்டி எடுத்து ரூம்ல வச்சுட்டு வண்டி ஏதாவது நிழல்ல பார்த்து. உனக்கு தூக்கம் வராம டிஸ்டர்பா இருந்தா நான் வேணா ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு விடுறேன். ஓகே? நீ சரியான ஆளுதான். இந்த மாதிரியான ஒரு வீட்டையா ஒரு பொண்ணுங்க படிக்கிறதுக்கு அரேஞ்ச் பண்ணுவ? இதுல பசங்க மட்டும் இல்ல, ஒரிஜினல் பேயே பயந்துரும். ஐயோ, சீக்கிரம் வாங்க. என்னாச்சு? என்னாச்சு? சத்தம் கேட்டு நான் ஓடி வந்து பார்த்தப்போ இவன் அடிபட்டு கிடந்தான். ஏதோ ஒரு உருவம் ஓடி போறத நான் பார்த்தேன். சரி, இப்படி இப்படி. எக்ஸ்ட்ரா சென்சிலிக் பெர்செப்ஷன் பத்தி கேள்விப்பட்டிருக்கல? ஆமா. தூரத்துல இருக்கிற ஒரு பொருளை அசைய வைக்கவும் தூரத்துல இருக்கிற ஒரு பொருளை வசியப்படுத்தவும் பண்ற ஒரு விஷயம் டெலிகானிசஸ் இல்ல சைக்கோகானிசஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஃபினோமினா. ரெகுலரான பிராக்டிஸ் மூலமாகவும் மெடிடேஷன் மூலியமாகவும் இதை பண்ண முடியும். ஈவன் தோ இட்ஸ் அ கான்ட்ரவர்ஷியல், ஒரு சில அந்த கால நிகழ்வுகள் எல்லாம் இதை ப்ரூவ் பண்ணுது. இதை பிராக்டிஸ் பண்ற எவனோ ஒருத்தன் இந்த சுத்து வட்டாரத்தில் தான் எங்கேயோ இருக்கான்னு நான் நினைக்கிறேன். ஸ்கிப் யுவர் இன்ட்யூஷன். என் பொண்ணோட அவஸ்தை. ஐ எம் கமிங் டு தட். இதை டேக்கிள் பண்ற ஒரு திறமசாலியான ஆள் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி பாராசைக்காலஜிக்கல் கான்ஃபரன்ஸ்ல நான் அவரை மீட் பண்ணியிருக்கேன். ஐ வில் ஷோ யூ. see.
கூல் டவுன். எஸ், தட்ஸ் குட். அம்மா, எதுக்கு இந்த சங்கிலி? நான் இதை எடுத்துடுறேன். உனக்கு இனிமே இது தேவையில்லை, அப்படிதானே? வேண்டாம். எந்திரி எந்திரி. நீ என் கூட வர்றியா? நானும் உன்ன மாதிரி தான், எனக்கும் யாரும் இல்ல. வா, நம்ம வெளியே போலாம். இனிமே நீ 1 மாசத்துக்கு என் கூட தான் இருக்க போற. வா வா. கார்ல போலாம். வந்துட்டீங்களா சாமிஜி? சாமிஜி இல்ல, விஷ்ணு. நீங்க மரியாதை கொடுக்கணும்னு நினைச்சா விஷ்ணு நாராயணன்னு கூப்பிடலாம். கேன் ஐ கமிங்? வாங்க வாங்க வாங்க. ஓகே. ஹாய் சார். ஹாய். பயணம் எப்படி இருந்தது? ஃபைன். வாங்க. பூஜா, நான் யாருன்னு தெரியுமா? இதுதான் பூஜா. நான் கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொன்னாதான் பழைய பூஜாவா பார்ப்பேன். இவங்க கிட்ட எதுவும் கேட்காம பதில் சொல்லணும். அதுக்கு அவங்களுக்கும் பதில் தெரியாது நான் யாருன்னு. விஷ்ணு, பிரச்சனை ஏதாவது சீரியஸா இருக்கா? ப்ராப்ளம் இல்லைன்னு சொன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். ஆனா இருக்கு. ஆனா இங்க இருக்கிறவங்களுக்கு இல்ல, வேற யாருக்கோ தான். அது யாருக்கு, அவங்க பிரச்சனை என்ன? லெட்ஸ் வெயிட் அண்ட் see. ஏய், நீ தைரியமா போயிட்டு வா. இவங்களுக்கு பாதுகாப்பா நான் இங்க இருக்கிறேன். ஓகே, அப்புறம் பார்க்கலாம். ஓகே ஓகே, பை. டாக்டர், மெடிக்கல் ஜர்னல்ல மல்டிபிள் பர்சனாலிட்டி பத்தி உன்னோட ஆர்டிக்கல்ல ஃபியூஷன் தெராப்பிங்கிற வார்த்தையை விட நான் ப்ரிப்பேர் பண்றது ரெசிலேஷன் மெக்கானிக். ஓகே. இந்த இடம் இப்போ பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் பிரபாகர் சார் கையில தான் இருக்கு. முன்னாடி இங்க ஏதோ ஒரு பெரிய ஜமீன்தார் தங்கியிருந்தார் போல இருக்கு. 4-5 வருஷத்துக்கு முன்னாடி இங்க ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த இடத்த பூட்டியே வச்சிருக்காங்க. சமீபத்துல தான் அந்த பொண்ணுங்க இங்க வந்திருக்காங்க.
நான் இங்க வந்து ஒரு சில மாசம் தான் ஆயிருக்கு. விவசாய வேலைக்கு பார்த்து ஏதோ 4 காசு சம்பாதிச்சுக்கிட்டு இருந்த என்ன இங்க கொண்டு வந்து சேர்த்தது பிரபாகர் சார் தான். இந்த இடத்த பத்தின இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா இதுக்கு கிழக்கு பக்கம் ஒரு கோயில் குளம் இருக்கு. அதோட தெற்கு பக்கத்துல ஒரு ஓட்டு வீடு ஒண்ணு இருக்கு. அங்க தங்கி இருக்கிற ஜானுமாங்கிற பொம்பளை இந்த வீட்டுல வேலை பார்த்திருக்காங்க. பழக்கம் இல்லாததெல்லாம் செய்ய வேண்டாம். தலை சுத்திடும். நல்ல காரமான புகையில கவனமா தானே இல்லைன்னா திரும்பி போயிடலாம்னு நினைச்சேன். அது சரி. ஆனா கொஞ்ச நேரம் பேசிட்டு போலான்னு பாக்குறேன். பெரிய வீட்ல இருந்து வந்திருக்கீங்கல்ல, நான் கும்பிடுற கடவுள் எல்லாம் எனக்கு காட்டி கொடுத்துரும். கருப்பசாமி இருக்கா? சாராய பூஜை இருக்கு. நீ சரியான ஆளு தான்டா, சரியான ஆளு தான். நான் யாருன்னு தெரிஞ்சு வச்சிருக்க. இந்த சிவராம் சொல்றேன். பெரிய குடும்பத்தோட ஆனந்த் முதலாளியோடையும் மாதவி அம்மாவோடையும் ஒரே ஒரு பையன். அந்த வீட்டோட மேற்கு பக்கம்தான் மனை இருக்கு. ஆனந்த் முதலாளியோட மருமக ஊர்மிளா அவங்க கிட்டதான் வளர்ந்தாங்க. சிவராமன் நானும் வரேன். ஆடணுமா? வா 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 உட்காரு. உட்காரு. நல்லா பிடிச்சுக்க. ஊர்மிளாவோட அப்பாவும் அம்மாவும் ஒரு விபத்துல இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஆனந்த் முதலாளி அவங்க மனைவியும் தான் வளர்த்தாங்க. சின்ன வயசுல இருந்தே ஊர்மிளாவுக்கு சிவராமனும் சிவராமனுக்கு ஊர்மிளாவும் ரொம்ப உயிரா இருந்தாங்க. பெருசானதுக்கு அப்புறமா சிவராமன் இல்லாத நேரத்துல அவளோட கல்யாணத்தை வலுக்கட்டாயமா வேற யாரு கூடயோ பண்ணி வச்சுட்டாங்க. அந்த பாவி ஆனந்த அன்னைக்கு ராத்திரி ஊர்மிளா அந்த வீட்டு மாடியில இருந்து கீழே விழுந்து இறந்து போயிட்டா. முதல் ராத்திரி அன்னைக்கு ஊர்மிளாவோட புருஷனும் தூக்கு போட்டு இறந்து போயிட்டாரு. எல்லாத்தையும் ஓபனா சொன்னீங்கன்னா உங்களுக்கு தண்டனை குறையும். நான் சொன்னேன்ல, எனக்கு அத பத்தி எதுவும் தெரியாது. அப்படி சொன்னா எப்படி? நீங்க போலீஸ்ங்கிறதுக்காக உங்க இஷ்டம் போல எங்களை டார்ச்சர். அப்புறம் கோர்ட்டு கேஸ்ன்னு சுத்த ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆனந்தனோட செல்வாக்குல எல்லாத்தையும் மூடி மறைச்சிட்டாங்க. அப்புறம் நானும் அங்கிருந்து வெளியே வந்துட்டேன். மாதவி அம்மா போன வருஷம்தான் இறந்து போனாங்க. அதுக்கப்புறம் நான் கேள்விப்பட்டது ஆனந்த முதலாளி தான் செஞ்ச பாவத்துக்கு காசி ராமேஸ்வரம் போயிட்டாருன்னு. சிவராமனை பத்தி யாருக்கும் எதுவுமே தெரியல. அதுக்கப்புறம்
பாட்டிலும் காலி ஆயிருச்சு, காதையும் முடிஞ்சிருச்சு. நாளைக்கும் வருவீங்களா சார்? இனி வரும்போது பெரிய பாட்டிலா புடிச்சிட்டு வாங்க. பூஜா, பூஜா, இப்போ எப்படி இருக்கு? எப்படி ஃபீல் பண்ற? முடியல, என்னால முடியல. நான் ஹெல்ப் பண்றேன். ஓகே? பூஜா, என்னோட இந்த கைய உன்னிப்பா கவனமா பாரு. நான் கேட்கறதுக்கு கரெக்டா பதில் சொல்லணும். என் கைய மட்டும் உன்னிப்பா பாரு. கமான், கமான். உன்னை தொந்தரவு பண்ற பிரச்சனை என்ன? யாரோ என்ன சங்கிலியில கட்டி போட்டிருக்க மாதிரி இருக்கு. யாருன்னு உனக்கு தெரியுமா? இல்ல. உன்னை தொந்தரவு பண்றது ஆம்பளையா இல்ல பொம்பளையா? சொல்லு. நான் தான். நீ யாரு? நான் ஊர்மிளா. உனக்கு நான் உதவி பண்ணட்டுமா? எனக்கு யாரோட உதவி தேவையில்லை. உன்னோட தேவை என்ன? சமாரம். ஊர்மிளா, நீ படிச்ச பொண்ணு தானே. யாரையும் கொலை பண்றதுக்கு மனுஷங்களுக்கு அதிகாரம் கிடையாது. அது உங்களை மாதிரி உயிரோட இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான். எங்களோட உலகத்துல சம்ஹாரம் தப்பில்ல. கர்மத்தால கிடைக்கக்கூடிய பலன் நன்மைதான்.
தீமைகள் அழியும் போதுதான் நன்மை உண்டாகும். தீய சக்தியை அழிக்கிறதா என்னோட நோக்கம். தீய சக்திகளை அழிக்கிற வேலை கடவுளோடதுதான். நான் ஒண்ணும் கடவுள் இல்ல. மத்த பொம்பளை பிள்ளைங்க மாதிரி நானும் ஒரு சாதாரண பொண்ணாதான் இருந்தேன். அப்பாவும் அம்மாவும் நான் சின்ன வயசா இருக்கும் போதே இறந்துட்டாங்க. என்னை உயிருக்கு உயிரா நேசிச்சு என்னை அன்பா வளர்த்தது என்னோட மாமாவும் அத்தையும் தான். ஆஹா, என் செல்லத்தை பார்க்க ரொம்ப அழகா இருக்கே. கிண்டல் பண்ணாதீங்க, உங்ககிட்ட பேச மாட்டேன். அவங்களோட ஒரே ஒரு பையன் தான் சிவராம். சின்ன வயசுலயே ரொம்ப சேட்டைக்காரனாவும் அதிக குறும்பும் இருந்துச்சு. எனக்கு வேணாம். ஒழுங்கா சாப்பிடு. வேணாம்னு சொல்றேன். டேய், சின்ன வயசுலயே சிவராம் என் மேல ரொம்ப பைத்தியமா இருந்தான். ஆனா அவன் ரொம்ப முரட்டுத்தனமா நடந்துக்கிட்டான். பெரிய பொண்ணு ஆனதும் சிவராம் மேல இருக்கிற பயம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஒளி பரப்புற எதுவுமே கீழே விழுந்து உடையக்கூடாது. அது சாதாரண விளக்கா இருந்தாலும் சாமி விளக்கா இருந்தாலும் மனுஷனா இருந்தாலும். உனக்கு என்ன பயமா, பாசமா? சொல்லு. சிவராம், நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுதான். எந்த அர்த்தமா இருந்தாலும் பாசத்துக்கு ஒரே ஒரு அர்த்தம் தான், அது சுயநலம் தான். எதிர்பார்ப்பு இல்லாத அன்பு அது சுத்த போய். அதனால ஊர்மிளா, நீ என்னுடைய சுயநலம் தான். சுயநலம் மனுஷனை குடும்பக்காரன் ஆகலாம், ஆனா நீ என்ன அப்படி மாத்த மாட்டேன்னு தெரியும். நம்ம குழந்தை பருவம் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? என்னுடைய விளையாட்டு பொருட்களை எடுக்கிற பசங்களை நான் சும்மா விட்டதில்ல. வேற எதுவுமே வழி இல்லைனா அந்த விளையாட்டு பொருட்களை எப்படியாவது அழிச்சிடுவேன். சிவராம் ஆசைப்பட்டத மத்தவங்களுக்கு சொந்தமாக விட மாட்டேன். எனக்கு கிடைக்க வேண்டியது இன்னொருத்தவங்களுக்கு கிடைக்க விட மாட்டேன். உன்னை பத்தி கிடையாது, பொதுவான ஒரு விஷயம் நான் உன்கிட்ட சொன்னேன், அவ்வளவுதான். அத்தைக்கும் மாமாக்கும் சொந்த பையனை பத்தி பயமா இருந்துச்சு. யுத்தத்துல ஜெயிக்க கத்து கொடுத்தவங்களையும் உருவாக்குனவங்களையும் கொல்லலாம், இது என்னுடைய கொள்கை. தயவு செய்து அதை என்ன செய்ய வச்சிடாதீங்க. மெட்டாபிசிக்ஸ்ல டாக்டரேட் வாங்கினதுக்கு அப்புறம் சிவராம் துஷ்ட சக்திகளை பூஜை பண்ண ஆரம்பிச்சாரு. வடநாட்டு
ஈஜிப்ட்ல இருக்கிற உஜ்ஜயினியில யார்கிட்டயும் சிஷியனா சேர்ந்து மந்திரத்தையும் தந்திரத்தையும் தப்பான முறையில பயன்படுத்த ஆரம்பிச்சாரு. ஆண்டவன் இப்படி மோசமான பையனை நமக்கு தந்ததுக்கு காரணம், போன ஜென்மத்துல பிராமணனை நான் சாகடிச்சதா ஜோசியர் சொன்னாரு. அந்த பொண்ணு அந்த பிசாசு கையில நான் ஒரு நாளும் கொடுக்க மாட்டேன். வசந்தி பையன் ஜெயகிருஷ்ணன் இருக்கான்ல, ஊர்மிளாவை அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அவளுக்கும் அப்படிதான். லண்டன்ல துபாயில எல்லாம் பிசினஸ் பண்றான். சிவராம உஜ்ஜயினில இருந்து வர்றதுக்குள்ள அவங்க கல்யாணத்தை முடிச்சிடலாம். கல்யாணத்து அன்னைக்கு என் அம்மாக்கு சொந்தமான வீட்டுல நானும் ஜெயகிருஷ்ணனும் கூடி வந்துட்டோம். ஏன் இவ்வளவு அவசரப்படுறீங்க? எனக்கு சமையல் கட்டுல கொஞ்சம் வேலை இருக்கு. அதெல்லாம் முடிச்சுட்டு குளிச்சதுக்கு அப்புறம் ஒரு கிளாஸ் பால் எடுத்துக்கிட்டு வெக்கப்பட்டுக்கிட்டு கல்யாண பொண்ணா நான் வருவேன். அது வரைக்கும் நீங்க இங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. அத்தை கூப்பிடுறாங்க. அவசரப்படாதீங்க. அது எல்லாமே கொஞ்ச நேரத்துக்கான சந்தோஷம் மட்டும்தான். அன்னைக்கு ராத்திரி நீ வெறும் பலியாடுதான். என்னை உருவாக்குனவங்க ஆசையை நிறைவேற்ற நெருப்புக்கு நடுவுல குதிச்ச சிறகு கருகி சாக போற ஈசல் தான் நீ. பூஜை செய்யும் போது ஓமகுண்டத்துல நெருப்புல வந்த மாற்றம், என் மனசுல அப்ப வந்த சந்தேகம், அதுதான் என்ன இப்ப இங்க வர வச்சது. கர்மயோகியான என்னுடைய கர்மத்துல இருந்து போக முடியாது சண்டாளா. நீ இருக்க வேண்டிய இடம் நான் இருக்க வேண்டியது. So you die. ஊர்மிளா, வேண்டாம். சின்ன வயசுல
நீ சொல்லுவியே நான் உனக்கு தாங்க. அப்புறம் எதுக்கு நமக்கு நடுவுல அவன்? என்ன ஒண்ணு பண்ணிடாத. நமோவாகம் குருவே. சிவராம், நான் இந்த மண்ணில் கால் வச்சதுமே உன்னோட பிரசன்ஸ் எனக்கு தோண ஆரம்பிச்சது. உங்களுக்கு அதுக்கான திறமை இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க உருவாக்குறது, நிலநிறுத்துறது எல்லாத்தையும் கத்து கொடுத்தீங்க. அழிக்கிறத பத்தி கத்து கொடுக்கவே இல்லை. அது என்னோட தர்மம் கிடையாது. நீங்க எனக்கு வேதம் கத்து கொடுத்தீங்க, அதர்வம் கத்து கொடுக்கல. அது என்னோட மதம் இல்லை. சிவராம், தயவு செஞ்சு இந்த மாதிரி பூஜைகளை நிப்பாட்டு. அது எப்படி குரு? இந்த உடம்பு சாம்பலாகிற வரைக்கும் ஆத்மாவை தேடணும் நீங்க சொன்னீங்க. ஆனா நீ கத்துக்கிட்டதெல்லாம் தப்பா பயன்படுத்துற. உன்னோட செயல்கள் தவறா இருக்கு. நீ செய்யற இந்த வேலையெல்லாம் கண்டிப்பா உன்னோட அழிவுக்கு தான். எதிர்த்து பேசுறேன்னு நினைக்காதீங்க. இன்னைக்கு நீங்க காப்பாத்தணும்னு நினைக்கிறது என்னுடைய அழிவை தான். நாமளே அழிவை நோக்கி போறது தற்கொலைக்கு சமம். தற்கொலை பாவம்னு சாஸ்திரம் நமக்கு கத்து கொடுத்துருக்கு. அதனால நீங்க இதுல தலையிடக்கூடாது. நாம பிரிஞ்சதுக்கு அப்புறம் உன்னோட பாதை திசை மாறிடுச்சு. நீங்க திசை மாத்தின பாதையில இருந்து நான் பாதையை தேடிக்கிட்டு இருந்தேன். நீங்க வேணும்னே மூடி வச்சிருந்த உண்மைன்ற முகம் எவ்வளவு கேவலமா இருக்குன்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த செயல் தான் என்னை இப்படி உருவாக்குனது. இன்னைக்கு என்னுடைய சுயநலம், அதாவது மோட்சம், அது மட்டும்தான் என்னுடைய நோக்கம். இப்ப நீ எதுல இருந்து தப்பிக்க பாக்குற? ஊர்மிளாட்ட இருந்தா அப்படின்னா நான் உனக்கு உதவி பண்றேன். ஆனா நீ இப்ப சேர இந்த பூஜையெல்லாம் நிப்பாட்டணும். தீய சக்திகள் உன்னை காப்பாத்தணும்னு நினைச்சு நீ செஞ்சிட்டு இருக்கிற இந்த பூஜையெல்லாம் முதல்ல நிப்பாட்டணும். வருஷக்கணக்கா பிராக்டிஸ் பண்ணி நான் உருவாக்குன இந்த திறமையெல்லாம் விட்டுட்டு நான் தனியாளா நிக்கணும், அப்படிதானே? சாக போறேன்னு தெரிஞ்சு பயத்துல சிரிக்கிற சிரிப்பு இது. உன் கண்ணுல எனக்கு நல்லா தெரியுது. யார் என்ன சொன்னா? போத நிறுத்து. ஊர்மிளா கிட்ட நான் பேசுறேன். உனக்கு எதுவும் ஆகாது, பூஜாக்கும் எதுவும் ஆகாது. ஒரு நரியோட தந்திரம் தான் என்னுடைய பழைய குரு கிட்ட நான் இப்ப பாக்குறது கிடையாது. நான் இதை நிப்பாட்ட மாட்டேன். அவருடைய சாவு அது தேவைதான். பூஜாக்குள்ள இருந்து ஊர்மிளா வெளிவர கூடாது. கர்ப்பப்பையில சாகுற குழந்தை மாதிரி ஊர்மிளா பூஜா கூட சாவா செத்துதான் ஆகணும். அதுக்கு நீ கத்துக்கிட்ட வித்தையெல்லாம் பத்தாது சிவராம். உன்னோட அழிவை நீயே வரவழைக்கிற. இப்ப உன்னை சுத்தி பறந்துட்டு இருக்கிற அந்த மரணத்தோட கழுக நான் பார்த்துட்டு இருக்கேன். சாவ முடிவு பண்ற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை வரவிடாம பண்ற திறமை இந்த சிவராம எப்பயோ கத்துக்கிட்டான். என்னுடைய பலமான 3 அணையா விளக்குகள் என் பாதுகாப்புல இருக்கிற வரைக்கும் நான் அமரன் தான். என்னோட சிஷ்யர்கள்லயே அதிக கெட்ட எண்ணத்தோட இருக்கிறது நீ மட்டும்தான். இன்னைக்கு நான் பார்த்த பெரிய முட்டாளும் நீதான். சிஷ்யா, உனக்காக நான் செலவு பண்ண நேரத்தையும் காலத்தையும் நினைச்சு இப்ப வருத்தப்படுறேன். இனி ஒரு நாள் நம்ம நேருக்கு நேரா சந்திக்க மாட்டோம். நான் அன்னைக்கே உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் இப்படிப்பட்ட இடத்துக்கு ஏன் அவளை அனுப்புறீங்கன்னு.
திஸ் வில் மேக் திஸ் பிராட்ஸ் இண்டிபெண்டன்ட். அது அப்படின்னு தானே நீங்க நினைக்கிறீங்க? இதுக்கப்புறம் அதெல்லாம் பேசி என்ன பிரயோஜனம்? எனிவே இது ரொம்ப பயம்புறுத்துற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஸ்டீஃபன் கிங்ஸ் எழுதின புக்கில் மட்டும்தான் இதை நான் படிச்சிருக்கேன். பூஜா பக்கத்துல யார் இருக்காங்க? அங்கிளும் அஸ்வதி இருக்காங்க. பாவம், ஷீ ஷாக்கிங் ஷெல்டர்ட். அவ அம்மாவுக்கு இந்த விஷயம்லாம் தெரியாது. என்ன பண்றதுன்னு எதுவும் புரியல. அதான் ஏய் கொஞ்சம் என்னாச்சு கௌதம்? நீங்க 2 பேரும் உள்ள போங்க. என்ன விஷயம்னு சொல்லு. சீக்கிரம். என்னவா இருக்கும்? என்னாச்சு? என்னடா இது? தீய சக்திகளை கும்பிடுற யாரோட பாதுகாப்பு கவசம். வடநாட்டுல எங்கேயாவது சில ஆதிவாசிகள் மட்டும்தான் இந்த மாதிரி முத்திரையை பயன்படுத்துவாங்க. அந்த ஆள் கிட்ட ஏதோ ஒரு மர்மம் இருக்கு. இந்த ஆளை பல தடவை நான் பார்த்திருக்கேன். இந்த சுத்து வட்டாரத்துல அலைஞ்சிட்டு இருந்தாரு. சிவராமனோட அடிமையோ இல்ல வேலைக்காரனா கூட இருக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு முத்திரையை சிவராமன் கிட்ட பார்த்த ஞாபகம் இருக்கு. இந்த தாயத்தை கூட அவன் வீட்டுக்குள்ள போற என்ட்ரி பாஸா யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி தாயத்து இல்லாதவங்களுடைய கால் பட்டாலே அதை தெரிஞ்சுக்கிற சக்தி சிவராமன் கிட்ட இருக்கு. உங்களுக்கு தெரியுமா, அந்த சிவராமனோட சக்திக்கு மூல காரணமே 3 அணையா விளக்கு தான். கண்ணுல இருக்கிற மணி மாதிரி பாதுகாக்கிற அந்த 3 விளக்கு. ஒவ்வொரு விளக்கும் ஒவ்வொரு தீய சக்திகளோட அடையாளம் தான். கூர்ம புத்தி, மாந்திரீகம், வலிமை. அந்த விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கிற வரைக்கும் அவனை ஒன்னும் பண்ண முடியாது. அவனை அழிக்கணும்னா விளக்கு அணையணும். அந்த விளக்கு அணைஞ்சு போனா என்ன ஆகும்? அவனோட சக்தி ஒண்ணா இல்லாம போயிடும். அதுக்கப்புறம் அவன் ஒன்னும் பண்ண முடியாது. வேற ஏதாவது வழிய அந்த ஆளு தேர்ந்தெடுத்தாருன்னா அதுக்கான பூஜையை தான் நான் பண்ண போறது. என்னோட ஹோமகுண்டம் பக்கத்துல நான் பத்த வைக்காம வச்சிருக்கிற 3 விளக்கு அந்த சக்தியை இந்த விளக்கு இழுத்துரும். சிவராமனோட 3 விளக்குல நெருப்பு அணையும் போது என்னோட விளக்குகள் ஒன்னா எரிய ஆரம்பிச்சிடும். அதோட அவனோட சக்தி எல்லாமே முடிஞ்சிடும். அப்படி நடந்தா மட்டும்தான் பூஜா கிட்ட இருந்து ஊர்மிளாவை வெளியே கொண்டு வர முடியும். ஆமா அங்கிள், இந்த தாயத்தை கட்டி சிவராமனோட இடத்துக்கு போனா அந்த விளக்கெல்லாம் அணைக்க முடியாதா? எஸ். ஆனா அது சாதாரண விஷயம் இல்ல. அவனோட பார்வையில பட்டா கண்டிப்பா சாவு. விவேக், இது ஒரு முயற்சி மட்டும்தான். நான் இந்த தாயத்தோட உள்ள போறேன். நீ இங்கேயே வெயிட் பண்ணணும். வேணா கௌதம். வேணும். அட்லீஸ்ட் இங்க என்ன நடக்குதுன்னாச்சும் நம்ம தெரிஞ்சுக்கலாம்ல.
பெத்த அப்பாவை அடைச்சி வச்சு சாகடிச்ச அவுரங்கசீப்பை விட இவன் மோசமானவன். இவன் பிறந்த அன்னைக்கு நைட்டு பெஞ்ச மழை ரத்த கலர்ல இருந்தது. சிவராமன் அவன் நிழலையே நம்ப மாட்டான். அப்படி இருக்கும்போது என்னை எப்படி நம்புவான்? நாம எப்படி இங்கிருந்து தப்பிக்கிறது? சாவை எதிர்பார்த்து உட்கார்ந்துருக்கிறேன்னா அதை பத்தி இதுவரைக்கும் நான் யோசிக்கவே இல்லை. இங்க இருக்கிற 3 அணையா விளக்கு தான் அவனுடைய சக்தி எல்லாம். இது அணைச்சிடணும், அப்பதான் அவனுக்கு சக்தி இல்லாம போகும். வாயினால ஊதி அணைக்க கூடாது, வலதுகை ஆள்காட்டி விரலை வச்சு நசுக்கி அணைக்கணும். கடவுளை மனசுல வேண்டிக்கிட்டு தைரியமா செய். Hrim dum jala jala suri dustan ka hamfar sa.
சிவராமனை காப்பாத்திக்கிட்டு இருந்த சக்தி அவங்கிட்ட இருந்து விலகிட்டு இருக்கு. அவனோட 3 விளக்குல 2 விளக்கு அணைஞ்சிருச்சு. கூர்ம புத்தியும் தீய சக்தியும் அவங்கிட்ட இப்ப இல்லாம போயிடுச்சு. அந்த சக்தி அவனுக்கு இல்லாம போகிற மாதிரி இந்த விளக்குக்குள்ள நான் அடைச்சி வச்சிருக்கேன். இனி அவங்கிட்ட இருக்கிறது வலிமை மட்டும்தான். அது இல்லாம போறதுக்கு முன்னாடி பூஜா இந்த இடத்துக்கு வரணும். அவக்குள்ள இருக்கிற ஊர்மிளாவை வெளியே கொண்டு வரணும். இல்லைன்னா இன்னொரு சாவுக்கு நம்ம சாட்சி ஆயிடுவோம். மூணாவது விளக்கு அம்மா தேவி துர்கா தேவி. அவ சிவராமனை கொல்ல போயிருக்கா. அதுக்கு முன்னாடி சிவராம் 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 வெளியே வா. உனக்கு இப்ப சாவு நெருங்கிட்டு இருக்கு. அப்படி ஒருபோதும் நடக்காது. நான் வரமாட்டேன். ஏகலைவனுடைய கட்ட விரல கெஞ்சி வாங்கின துரோணரை விட மோசமானவன் தான் நீ. நான் உனக்கு கடைசியா சொல்றேன், இது உன் சாவுக்கான நேரம். தயவு செஞ்சு வெளியே வா. நோ. சிவராமா,
எதுவும் பண்ணிடாத. தொடங்க. கதவு தரங்க. தொடங்க. கதவு தரங்க. கதவு தரங்க. சிவராமா, நீங்க எதுக்கு என்ன பார்த்து பயப்படுறீங்க? ரத்தத்தோட நிறம் முன்னாடியில இருந்தே உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமே. பயப்படாதீங்க, பெரிய மந்திரவாதி நீங்க. நீங்க இத பார்த்து பயப்படலாமா? சிவராமா, சின்ன வயசா இருக்கும்போது நம்ம ஒரு விளையாட்டு விளையாடுவோமே, ஞாபகம் இருக்கா? குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள அடைச்சு வச்ச ரூம்குள்ள இருந்து தப்பிக்கிறது, அந்த மாதிரி ஒரு விளையாட்டு. உங்க முன்னாடி இருக்கிற கிளாக்ல 12 மணி ஆகிறதுக்கு 1 நிமிஷம் இருக்கு. 12 மணி ஆகிறதுக்குள்ள இந்த ரூம்ல இருந்து நீங்க தப்பிச்சிட்டீங்கன்னா இந்த விளையாட்டுல இருந்து நான் தோத்துட்டேன். வெளியில வரலனா நீங்க தோத்துருவீங்க. சிவராமா, 12 மணி ஆக போகுது. 10 பெல் சவுண்ட் கேட்டுருச்சுன்னா நீங்க தோத்து போயிருவீங்க. உர்மிளா, இவளை விட்டு வெளியே போ. போயிரு, போயிரு, போயிரு. भद्रकाली कपालिनी दुर्गा क्षमा शिवा मृत्योस्तुल्यं त्रिलोकीं कृष्णां विष्णुपत्या पदव्या यदन्त्यच्छदूरगे भयं विन्दति मामिह अवमानविदच्चैः यदुधियं भगवती क्षमया ॐ ह्रीं दुर्गा देवी शरणमहं प्रपद्ये ॐ ह्रीं प्रतिकूलं नश्यदनुकूलं प्रयच्छ प्रयच्छ आपदं नाशय नाशय सम्पदं प्रापय प्रापय बाधा निवारय निवारय. पूजा,
கனவுல இருந்து வெளியில வந்த மாதிரி இருக்கு. சரிங்க செல்லுமே, இனிமே இந்த மாதிரிலாம் கனவெல்லாம் காணாத. சந்தோஷம். அப்ப சரி, நான் கிளம்புறேன். பாய். விஷ்ணு நாராயணன், எப்படி நன்றி சொல்லணும்னு எனக்கு தெரியல. நம்ம கற்பனைக்கே எட்டாத நிறைய விஷயங்கள் இந்த உலகத்துல நடந்துகிட்டே இருக்கு. பூமியில எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிற ஒரு சாதாரண மனுஷனுக்கு என்ன தெரியும்? அங்கிள் அங்கிள், இது என்ன பண்றது? இது நான் தனியா தான் இருக்கிறேன். எனக்கு துணைக்கு இருக்கட்டும். பாத்து அங்கிள், அவ எதுவும் பிரச்சனை பண்ண போறா. உங்களை விட அவ எனக்கு பிரச்சனை பண்ண மாட்டா.